பாலஸ்தீனத்தில் வசிக்கும் மக்கள், இஸ்ரவேல் குழந்தைகள் வந்த நிலம் தீயது. அவர்கள் கானானியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இஸ்ரவேலரை விட வேறு மொழியை சேர்ந்தவர்கள். அவர்கள் மனித பலிகளை செலுத்தி தங்கம், வெள்ளி, பித்தளை மற்றும் மரத்தால் செய்த கடவுளுக்கு முன்பாக வணங்கினார்கள். இந்த அப்பாவி குழந்தையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஓ பாகால், அவனுடைய ரத்தம் உங்கள் கோபத்தை சமாதானப்படுத்தட்டும். என் ஆத்துமாவின் பாவத்திற்கு விலையாக செலுத்த என் குழந்தையை தருவேன். ஒரு நாள் நாம் பிரதான ஆசாரியராகவும் பலிகளை செலுத்துபவர்களாகவும் இருக்கலாம். இது வெறுக்கத்தக்கது, ஆனால் அது செய்யப்பட வேண்டும். நன்மை செய்யுங்கள், நல்லதை பெறுங்கள். தீமை செய்யுங்கள், தீமையே பெறுங்கள். மனம் திரும்பும்படி சொல்ல தேவன் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் அனுப்பினார். ஆனால் அவர்கள் தங்கள் பாவங்களில் தொடர்ந்தார்கள். நோவாவின் நாளிலும் சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களிலும் தேவன் மக்களை அழித்தது போலவே அவர் இப்போது கானான் மக்களை அழிப்பார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த விக்கிரகாராதனை மக்கள் இஸ்ரவேல் புத்திரர் இருப்பதை எதிர்த்து தங்கள் நிலத்தை காக்க போராடினார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களை தோற்கடிக்க அதிகாரம் கொடுத்தார். இந்த புனித கோவிலுக்குள் நீங்கள் வர எவ்வளவு தைரியம்? நீ உன் கடைசி குழந்தையை கொன்றாய். யுத்தம் முடிந்தபோது எபிரேயர்கள் தங்கள் எதிரிகளை வென்றார்கள். நிலம் எடுக்க அவர்கள் முன்னிருந்தது. யோசுவா மக்களோடு பேசினான். எங்கள் மிக பழமையான மூதாதையரான ஆபிரகாம் ஒரு விக்கிரகாராதனை மக்களிடமிருந்து வந்தவர். தேவன் அவருடன் பேசினார். அவரை ஒரு சிறந்த தேசமாக ஆக்குவதாக உறுதியளித்தார். தம்முடைய மக்கள் எகிப்துக்கு சென்று 400 வருடங்கள் அங்கேயே இருப்பார்கள் என்றும், அதன் பிறகு அவர் அவர்களை வெளியே அழைத்து சென்று இப்போது நீங்கள் நிற்கும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவார் என்றும் தேவன் சொன்னார். 500 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே இருக்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியுள்ளார். இப்போது உள்ளே சென்று மீதமுள்ள நிலத்தை குடியேறவும். உங்களுக்கு முன் இந்த தேசத்தில் வாழ்ந்த பாவிகளின் முன்மாதிரியை பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தபடியே உங்களையும் நியாயம் தீர்ப்பார். புதிய தேசத்தில் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். எல்லோரும் தனது சொந்த பண்ணையை வைத்திருந்தார்கள். சாப்பிட நிறைய இருந்தது. தேவன் எல்லா மக்களுக்கும் மேலாக அவர்களை ஆசீர்வதித்தார். உங்கள் இரவு உணவு தயாராக உள்ளது. இந்த பாறையை நாங்கள் வெளியேற்றியவுடன் தேவன் வாக்குத்தத்தம் செய்தபடியே எபிரேயர்கள் தேசத்தை நிரப்பும் வரை பெருகினார்கள். அவர்களின் நகரங்கள் நல்லெண்ணத்துடனும் நீதியுடனும் உயிரோடு இருந்தன. புதிய தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. என் சகோதரி, உங்களுக்கு சமாதானம். இன்று மீன் எப்படி இருக்கிறது? இது எப்போதும் போல கடலில் இருந்து புதியது. யெகோவா உங்கள் எதிரிகளை தோற்கடித்தார். ஆனால் இந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை இன்னும் உள்ளது. நீங்கள் யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இன்று உங்களை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் யாருடைய தேசத்தில் வசிக்கிறீர்களோ, இந்த மக்களின் பொய்யான தெய்வங்களையா அல்லது ஆபிரகாமின் தேவனையா? நானும் என் வீட்டாரும் யெகோவாவை சேவிப்போம். மற்ற கடவுள்களுக்கு சேவை செய்ய நாம் கர்த்தரை கைவிட வேண்டும் என்று தேவன் தடை செய்தார். யெகோவா எகிப்தில் எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து வனாந்திரத்தில் எங்களை கவனித்துக் கொண்டார். கர்த்தர் இந்த தேசத்தில் குடியிருந்த எல்லா அமோரியர்களையும் கூட எல்லா ஜனங்களையும் நம் முன் விரட்டினார். ஆகையால் நாமும் கர்த்தரை சேவிப்போம். அவர் எங்கள் தேவன். தேவன் ஒரு பரிசுத்த தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். நீங்கள் அவரை கைவிட்டு விக்கிரகங்களை பின்பற்றினால் அவர் திரும்பி வருவார். உங்களை காயப்படுத்தி உங்களை நுகரும். கர்த்தரை சேவிப்பதாக நாங்கள் வாக்களிக்கிறோம். கர்த்தரை சேவிப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நாங்கள் சாட்சிகள். இன்று நீங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை புத்தகத்தில் எழுதுவேன். நாங்கள் எல்லாவற்றிலும் மோசேக்கு கீழ்ப்படிந்தபடியே நாங்கள் உனக்கும் கீழ்ப்படிவோம். உன் தேவனாகிய கர்த்தர் மோசேயுடன் இருந்தபடியே உன்னுடனும் இருப்பார். தேவனின் கட்டளைகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தவன் கொல்லப்படுவான்.
தேவனுடன் பேசிய மோசேயின் வார்த்தைகளை படித்த நியாயாதிபதிகளால் மக்கள் ஆளப்பட்டனர். அவர்கள் தேவ சட்டத்தை மக்களுக்கு விளக்கி தேவனுக்கு கீழ்ப்படிய வழி நடத்தினார்கள். ஒருவரை புண்படுத்திய எருது குறித்து தேவனுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது? சேதங்களுக்கு அந்த எருதின் உரிமையாளரே பொறுப்பு என்றும் அந்த எருது கொல்லப்பட வேண்டும் என்று மோசே கூறினார். மோசே மற்றும் யோசுவாவின் கீழ் தேவன் செய்த அற்புதங்களை மக்கள் சிறிது நேரம் நினைவில் வைத்தார்கள். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டதற்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். அவர்கள் யெகோவா தேவனுக்கு சேவை செய்து கட்டளைகளின்படியே பலிகளை செலுத்தினார்கள். அப்பா, ஆசாரியர்கள் ஏன் எங்கள் ஆட்டுக்குட்டியை கொல்லப் போகிறார்கள்? எங்கள் பிதாக்கள் எகிப்தில் இருந்தபோது செய்ததைப் போலவே அழிப்பவர் கடந்து செல்லப் போகிறாரா? இல்லை மகனே, அழிப்பான் வரவில்லை. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம் பாவங்களை மூடி தேவனின் பார்வையில் நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்கும். மக்கள் தேவனை வணங்குவதாகவும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதாகவும் யோசுவாவுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் எல்லோரும் தொடர்ந்து யெகோவாவை வணங்கவில்லை. அற்புதங்கள் நின்றபோது அடுத்த தலைமுறை உயிருள்ள கடவுளை மறந்து உயிரற்ற விக்கிரகங்களுக்கு முன்னால் வணங்கியது. அவர்கள் தங்கள் முன்னோர்களையும் வணங்கினர். யோசுவா எச்சரித்தபடியே இஸ்ரவேலை அழிக்க தேவன் புறஜாதிகளை அனுப்பினார். வேண்டாம், பாகாலே, என்னை காப்பாற்றுங்கள்! தேவனின் மக்கள் மீது தீர்ப்பு வந்தபோது அவர்கள் அவருடைய சட்டத்தை நினைவில் வைத்து தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டார்கள். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் அமைதியை மீட்டெடுங்கள். அவர்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்ட போது அவர் அவர்களை மன்னித்து அவர்களின் நிலத்தை மீட்டெடுத்தார். தேவனை தேடிய நீதிபதிகளை பின்பற்றி மக்கள் சோர்வடைந்து தேவனின் புத்தகத்திலிருந்து மக்களை வெளியேற்றினார்கள். எனவே அவர்களை ஆட்சி செய்ய ஒரு ராஜாவை உருவாக்குவார்கள் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியும் நீதிபதியும் ஒரு ராஜாவை உருவாக்குவதில் அவர்கள் தேவனை தங்கள் ஆட்சியாளராக நிராகரிக்கிறார்கள் என்று எச்சரித்தார். ஆனால் அவர்கள் விசுவாசத்தின்படி நடக்க விரும்பவில்லை. சவுல் ராஜா அவர்களை துஷ்பிரயோகம் செய்தார். அவர்களுடைய பணத்தையும் சொத்தையும் எடுத்து தங்கள் மகன்களுக்கு வேலைக்காரர்களாக ஆக்கி தங்கள் மகள்களை துஷ்பிரயோகம் செய்தார். ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்கள் நிலங்கள் பறிமுதல் செய்யப்படும். உங்கள் மகளை இங்கே விட்டுவிடலாம். நாங்கள் அவளை நன்றாக கவனித்துக் கொள்வோம். சவுல் ராஜா வயதாகும் போது கெட்ட ஆவிகள் அவன் மீது வந்தன. அவனுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற மனநிலை இருந்தது. ஒரு நாள் அவருக்காக வீணை வாசித்த தாவீது என்ற சிறுவனை ஈட்ட முயன்றார். சவுல் இன்னும் அதிகமாக பாவம் செய்தார். அவர் அனைவருக்கும் பொறாமை மற்றும் பயத்துடன் இருந்தார். கெட்ட ஆவிகள் அவருக்கு சக்தியும் செல்வத்தையும் தருவதாக உறுதியளித்தன. ஆனால் அவை ஆத்துமாவின் துன்பத்தையும் மட்டுமே கொண்டு வந்தன. சவுல் உயிருள்ள தேவனை கைவிட்டு மந்திரவாதிகளிடம் ஆலோசனை கேட்டார். நான் இருளை பார்க்கிறேன், இது நல்லதல்ல. நீங்கள் போரில் இறந்து விடுவீர்கள், மற்றவர் உன் இடத்தை பிடிப்பார். சவுல் போரில் இறந்தான். அவன் ஆத்துமா நரகத்தில் தள்ளப்பட்டது. சவுலை ராஜாவாக மாற்ற தேவன் ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு மெய்ப்பன் பையன். அவர் தேவனை நேசித்தார். அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தார். சவுல் கொல்ல முயற்சித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் படுத்துக்கொள்ள செய்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார். தாவீது நீதி உள்ளவர், தேவனுக்கு பிரியமானவர். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனித குலத்தை விடுவிப்பவர் அவரா? தாவீது வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவரா? தாவீது எழுதினார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார்,
துன்மார்க்கரின் வழியோ அழியும். சவுல் இறந்தபோது தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாகி தேவனை வணங்கவும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் மக்களை வழிநடத்தினார். இந்த பெண்ணின் நிலத்தை அவளுக்கு மீட்டு கொடுத்து அவளுக்கு மேலும் வரி விதிக்கப்படாமல் பாருங்கள். தாவீது ஆட்சியின் கீழ் தேசம் முன்னேறி நேர்மையாக வாழ்ந்தது. தேவன் தாவீதுடன் பேசினார், எதிர்காலத்தை பற்றி பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். தாவீது அந்த தீர்க்க தரிசனங்களை சங்கீத புத்தகத்தில் எழுதினார். அவற்றில் பல ஏற்கனவே நிறைவேறியுள்ளன. தாவீது நீதியுள்ள மனிதர், ஆனால் அவர் பாவம் செய்தார். எனவே அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்பராக இருக்க முடியாது. வரப்போகிற மீட்பரை பற்றி அவர் எழுதினார். அவர் உம்முடைய ஜனங்களின் நீதியோடும் உம்முடைய ஏழைகளின் நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர் பிழைத்திருப்பார். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். தேவன் தாவீதை நோக்கி, நீ இறந்த பிறகு நான் உன் ராஜ்யத்தை உன் மகனின் கீழ் நிலைப்படுத்துவேன். நான் வணங்கப்படும் ஒரு ஆலயத்தை கட்டுவார். அவருடைய ராஜ்யத்தை என்றென்றும் நிலைநாட்டுவேன். தாவீது இறந்த பிறகு அவருடைய மகன் சாலமோன் ராஜாவானான். 971 கிமு. தேவன் தாவீதுக்கு கொடுத்த அறிவுறுத்தல்களின்படி சாலமோன் அவர்கள் வனாந்தரத்தில் பயன்படுத்திய வயதான கூடாரத்தை மாற்றுவதற்காக ஒரு தேவாலயத்தை கட்டினார். 966 கிமு. இஸ்ரவேல் மக்கள் முன்பை போல முன்னேறினர். அவர்களை தேவன் தேசத்திற்கு கொண்டு வந்து அங்கே ஆசிர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தத்தை உண்மையிலேயே நிறைவேற்றினார். ஆனால் தேவன் இன்னும் நிறைவேற்றாத ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. பிசாசின் செயல்களை அழிக்கும் ஒரு இரட்சகரின் வருகை. மக்கள் இன்னும் பாவம் செய்தனர். மேலும் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய மிருகங்களின் இரத்தம் வழங்கப்பட்டது. ஆனால் விடுதலையாளர் பாவங்களை என்றென்றும் நீக்குவார் என்று நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் தங்கள் பாவங்களை மறைக்க தேவன் அவர்களுக்கு ஒரு வழியை கொடுத்ததற்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். வேதத்திலிருந்து போதனைகளை கேட்க மக்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள். வரப்போகிற இரட்சகரின் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் மிகவும் ரசித்தார்கள். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். வரப்போகிற மீட்பரை பற்றி தாவீது பல விஷயங்களை எழுதினார். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். வரப்போகிற இரட்சகரை பற்றி அதிக தீர்க்க தரிசனங்கள். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. என் வாயை ஊமைகளால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். வரப்போகிற மேசியாவை பற்றி தாவீது ஒரு விசித்திரமான விஷயத்தை எழுதினார். தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகை போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். சாலமோன் ஒரு நீண்ட மற்றும் வளமான ஆட்சியை கொண்டிருந்தார்.
ஆனால் அவர் இறந்த பிறகு ராஜ்யத்தின் வடக்கு பகுதி பிரிந்து ஒரு பொல்லாத மனிதனை உருவாக்கியது யெரொபெயாம் அவர்களின் ராஜா என்று பெயரிட்டார். 975 கிமு. வடக்கு ராஜ்யம் எருசலேமின் ஆலயத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. ஆகையால் அவர்கள் தங்கள் சொந்த வழிபாட்டு இடங்களை கட்டினார்கள். தங்க கன்றுகளின் உருவத்தில் சிலைகளுடன் நிறைந்தது. இந்த கடவுள் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இங்கே அவருடைய ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் எருசலேமில் தேவன் அமைத்த ஆலயத்தையும் பற்றி என்ன? கடவுளுக்கு பல வழிகள் உள்ளன. சிலர் அவரை யெகோவா என்று அழைக்கிறார்கள், சிலர் அவரை அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள், சிலர் அவரை கேமோஷ் என்று அழைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவரை பாகால் என்று அழைக்கிறோம். ஆனால் தேவன் தம் தீர்க்கதரிசிகளுக்கு அளித்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி என்ன? வேறு எந்த தேவனும் இல்லை என்று அது நமக்கு கட்டளையிடுகிறது. ஒரே தேவன், அவருக்கு ஒரே வழி என்று அது கூறுகிறது. தேவன் மிகவும் குறுகிய எண்ணம் கொண்டவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதை நான் இனி கேட்க மாட்டேன். பாகால் வழிபாடு இப்போது இந்த நிலத்தின் அதிகாரப்பூர்வ மதமாகும். வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுவார்கள். பூசாரிகள் காளையை வணங்குவதற்காக உருவமாக தெரிந்தெடுத்த போது பாவமான கேருபான லூசிபரின் உருவத்தை அறியாமல் தெரிந்தெடுத்தார். அவர்கள் பிசாசை வணங்குகிறார்கள். அவன் மகிழ்ச்சி அடைந்தான். வரப்போகிற மீட்பரை பற்றி தேவனின் வாக்குத்தத்தங்களில் இருந்து அவன் மக்களை விலக்கிக் கொண்டிருந்தான். ஓ பாகால், இந்த பலியை எங்கள் தாழ்மையான கைகளில் இருந்து பெறுங்கள். பரலோக ராணியே, தேவனுடைய தாயே, நீ பாக்கியவான். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். இந்த புனித இடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் புறப்பட்ட யெகோவாவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் சந்ததியிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும். அவருடைய பரம்பரையிலிருந்து விடுவிப்பவர் வருவார். அவர் பெயர் யோசியா. இந்த பலிபீடத்தின் மேல் அவன் பாகாலின் ஆசாரியர்களை எரிப்பான். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தெய்வங்களை தவிர வேறு யாரையும் எதிர்காலம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆசாரியர்களின் எலும்புகள் யோசியா இந்த பலிபீடத்தின் மீது எரியும். நான் அவருக்காக பேசுகிறேன் என்பதற்கான அடையாளத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஊமை விக்கிரகங்களை வணங்குவதற்காக நீங்கள் கட்டியிருக்கும் அந்த நல்ல பலிபீடம் இந்த நாளிலேயே பிரிந்து அதிலிருந்து சாம்பல் வெளியேறும். பக்தியுள்ள கழுதை சத்தத்தை கேளுங்கள். அவர் சொல்வது சரி என்று அவர் நினைக்கிறார். மற்றவர்கள் அனைவரும் தவறு. அவரை கைப்பற்றுங்கள், அவரை கொள்ளுங்கள். வேறொரு மனிதனின் மதத்திற்கு எதிராக அவர் பேச எவ்வளவு தைரியம்! என் கை வாடியது. யெகோவா என்னை தண்டிக்கிறார். அவர் என்னை குணமாக்க ஜெபியுங்கள். தேவனே, இந்த நாளில் உங்களை தெரியப்படுத்துங்கள். ராஜாவின் கையை குணப்படுத்துங்கள். இது ஒரு அதிசயம்தான். தேவன் என் கையை குணப்படுத்தினார். ஐயோ! யெகோவா, இவ்வளவு சீக்கிரம்? அவர் என் மதத்தை அழித்தார். எதுவும் மிச்சமில்லை. மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய மனிதர். பாகாலின் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்யவில்லை. என்னுடன் வாருங்கள். நாங்கள் உணவு மற்றும் பானம் மூலம் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். பின்னர் இந்த நாளில் தேவனுக்கு நீங்கள் செய்த பெரும் சேவைக்காக நான் உங்களுக்கு செல்வத்தையும் மரியாதையும் தருவேன். இல்லை, நான் உங்களுடன் செல்ல முடியாது. நான் இஸ்ரவேலில் இருந்தபோது எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது என்றும் நான் வந்த அதே வழியில் திரும்பி வர வேண்டாம் என்றும் தேவன் சொன்னார். ஆனால் பூசாரிகளின் எலும்புகள் பலிபீடத்தின் மீது எரிக்கப்படும் என்று சொன்னீர்கள். பலிபீடம் போய்விட்டது, யாரும் இறக்கவில்லை. அவை என்னுடையவை அல்ல, தேவனின் வார்த்தைகள். தேவன் கட்டளையிட்டபடி தேவனின் தீர்க்கதரிசி வேறு வழியில் திரும்பினார். 2 நாட்களாக உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் இருந்த அவர் பயங்கர தாகமும் பசியும் கொண்டிருந்தார். அன்று தங்க கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருந்த 2 இளைஞர்கள் அவர் எந்த வழியில் செல்வார் என்று அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பா, நான் அதை பார்த்திருக்காவிட்டால் நான் அதை நம்பியிருக்க மாட்டேன். இது இஸ்ரவேலின் பழைய தீர்க்கதரிசிகளைப் போலவே இருந்தது. அப்பா, அவர் சொன்னது உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? யெகோவா மட்டுமே வாழும் தேவனா? எங்கள் சிலைகள் மரத்தையும் தங்கத்தையும் தவிர வேறொன்றும் இல்லையா? சீக்கிரம் கழுதையை எடுங்கள். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும்.
யெகோவாவின் தீர்க்கதரிசி ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டார். அத்தகைய சக்தியுடன் இந்த மனிதருடன் நெருக்கமாக இருக்க அவர் விரும்பினார். அவர் ஒரு காலத்தில் யெகோவாவின் தீர்க்கதரிசி. ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட போது அவர் தனது நாட்டு மக்களின் விக்கிரக ஆராதனையை பின்பற்றினார். எல்லா மதங்களும் ஒரே மாதிரியானவை அல்லவா என்று அவர் நினைத்தார். நீங்கள் யூதாவிலிருந்து வந்த தேவனின் மனிதராக இருக்க வேண்டும். நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்கள். என்னுடன் வீட்டுக்கு வாருங்கள். நான் உங்களுக்கு உணவு மற்றும் பானம் பரிமாறுவேன். என்னால் முடியாது. இந்த இடத்தில் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்று தேவன் சொன்னார். ஆனால் நான் உன்னைப் போலவே ஒரு தீர்க்கதரிசி. இன்று காலையில் யெகோவாவின் ஒரு தூதன் என்னிடம் பேசினார். உன்னை என் வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பிடச் சொன்னார். தேவனுக்கு நன்றி. நான் மிகவும் தாகமாக இருக்கிறேன். இது ஒரு சிறந்த உணவாக இருந்தது. ஆனால் நான் யூதாவுக்கு திரும்பும் வழியில் இருக்க வேண்டும். யெகோவா பேசி உள்ளார். நீங்கள் யெகோவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் இந்த இடத்தில் சாப்பிட்டு குடித்துவிட்டு வந்ததால் உங்கள் இறந்த உடல் உங்கள் குடும்ப கல்லறையில் அடக்கம் செய்யப்படும். யூதாவுக்கு திரும்பாது. அப்பா, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறீர்கள். தேவன் உங்களுடன் பேசினாரா? ஆம் என் மகனே, இவ்வளவு ஆண்டுகளில் முதல் முறையாக. அவர் சாகப் போகிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நான் மிகவும் பயப்படுகிறேன். அது என் தவறு. தேவன் எப்போதும் தனது வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து தீர்க்கதரிசி கனமான இதயத்துடன் வெளியேறினார். அவர் சாகப் போகிறார் என்று அவருக்கு தெரியும். இது எவ்வளவு சீக்கிரம் அல்லது எந்த முறையில் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அது யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி. நான் இதை போன்ற எதையும் பார்த்ததில்லை. சிங்கம் அவரை கொன்றது, ஆனால் அங்கேயே அமர்ந்து அவரை சாப்பிடாது. சிங்கமும் கழுதையும் உடலை காத்து கொண்டிருப்பதைப் போல ஒன்றாக அமர்ந்திருப்பது கூட விசித்திரமானது. பொய்யான தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனை அழைத்து தேவன் பலிபீடத்தை அழித்த இடத்திற்கு அருகில் பாகால்களின் தீர்க்கதரிசிகள் மத்தியில் தனது சொந்த கல்லறையில் அடக்கம் செய்தார். அவனது கீழ்ப்படியாமையால் தேவன் அவரை கொன்றார். நிச்சயமாக அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன அனைத்தும் நிறைவேறும். கடவுளின் மனிதன் அடக்கம் செய்யப்பட்டார். விரைவில் ஒரு சிலரை தவிர அனைவராலும் மறக்கப்பட்டார். பலிபீடம் பழுது பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு அது பாகால் வழிபாட்டாளர்களால் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தேவனின் மனிதன் கணித்தபடி யாரும் தங்கள் எலும்புகளை பலிபீடத்தின் மீது எரிக்கவில்லை. 300 ஆண்டுகளுக்கு பிறகு யோசியா என்ற ராஜா யூதாவில் சிங்காசனத்தை கைப்பற்றினார். 640 கிமு அவர் ஆலயத்திற்கு சென்று வேதத்தின் நகலை கண்டார். தேசம் ஜீவனுள்ள தேவனை மறந்து விக்கிரகங்களை பின்பற்றிவிட்டது என்பதை உணர்ந்தபோது அது அவரை தொந்தரவு செய்தது. ஆகவே எல்லா மூப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் எருசலேமில் வசிக்கும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து புத்தகத்தை வாசிப்பதை கேட்கும்படி கட்டளையிட்டார். மக்கள் தங்கள் பாவத்தை கண்டு வெட்கப்பட்டு புத்தகத்தின் எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டனர். பரிசுத்த தாயே, எங்களை காப்பாற்றுங்கள். மக்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து தேசத்தில் உள்ள சிலைகளை எல்லாம் அழித்தார்கள். சூரியன், சந்திரன், கிரகங்கள் மற்றும் பரலோக ராணிக்கு தூபம் எரித்த எல்லா ஆசாரியர்களையும் அவர்கள் கொன்றார்கள். தேவனின் சட்டம் மோசே கொடுத்தபடி ஓரின சேர்க்கை செய்வதை தடை செய்கிறது. எனவே எல்லா சோதோமியர்களும் தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். சகிப்புத்தன்மையற்ற முட்டாள்கள். பழக்கமான ஆவிகள், ஊடகங்கள் மற்றும் மந்திரவாதிகளுடன் ஆலோசித்த அனைவரின் நிலத்தையும் அவர்கள் சுத்தப்படுத்தினர். அவளது படிகப்பந்தை உடைத்து வீட்டை எரிக்கவும். 300 ஆண்டுகளுக்கு முன்னர் வடக்கு ராஜ்யத்தின் முதல் ராஜாவான யெரொபெயாம் தீர்க்கதரிசி எதிர்கொண்ட அதே உயர்ந்த இடத்திற்கு யோசியா சென்றார். அவர்கள் பலிபீடத்தை உடைத்து சிலைகளை அழித்து மரங்களை வெட்டி அதையெல்லாம் பொடியாக அரைத்தார்கள். ஒரே தேவன் இருக்கிறார். அவர் உருவங்கள் மூலம் வணங்கப்படுவதில்லை. இந்த பொய்யான ஆசாரியர்கள் மக்களை யெகோவாவிடம் இருந்து விலக்கிவிட்டார்கள். நீங்கள் சாக வேண்டும். மீண்டும் பலிபீடம் உடைக்கப்பட்டு சாம்பல் வெளியேறியது. பொய்யான ஆசாரியர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் மற்றும் அவர்களின் உடல்கள் பலிபீடத்தின் இடிபாடுகளில் எரிக்கப்பட்டன. அருகில் பொய்யான பூசாரிகளுக்கு ஒரு கல்லறை இருந்தது.
மக்கள் தங்கள் கல்லறைகளில் வணங்குவதை தடுக்க யோசியா அவர்களின் எலும்புகளை தோண்டி பலிபீடத்தின் மீது எரித்தார். அனைத்து எலும்புகளையும் எரிக்கவும். ஆனால் உங்கள் கிருபையே, இது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பு யூதாவில் இருந்து வந்து இந்த நாளையே முன்னறிவித்த தேவனுடைய மனுஷரின் கல்லறை. யோசியா என்ற ஒரு மனிதர், அது நீங்களே. இந்த நாளில் நீங்கள் செய்த காரியங்களை செய்வீர்கள் என்று அவர் கூறினார். பின்னர் அவரது எலும்புகளை தனியாக விட்டுவிடுங்கள், மற்றவைகளை எரிக்கவும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் இந்த விக்கிரக ஆராதனை முடிவுக்கு வர வேண்டும். தேவ மனிதன் சொன்னது போலவே 300 ஆண்டு கால தீர்க்க தரிசனம் இறுதியாக நிறைவேறியது. இப்போது விக்கிரக ஆராதனை நீங்கிவிட்டதால் தங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுத்த யெகோவாவின் நினைவாக பஸ்காவை பண்டிகையாக்கும்படி யோசியா ராஜா எல்லா மக்களுக்கும் கட்டளையிட்டார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பிரபஞ்சத்தின் ராஜா, பூமியில் இருந்த அப்பத்தை வெளியே கொண்டு வருபவர். அப்பா, இந்த நாள் மற்ற நாட்களை விட எவ்வாறு வேறுபடுகிறது? ஆகவே கடவுள் அவர்களை எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நியாய பிரமாணத்தையும் கூடாரத்தையும் கொடுத்தார் என்று பழைய கதையை தந்தை சொன்னார். வீட்டு வாசல்களில் இருந்த இரத்தம் முதற்பேரான ஆண்களை அழிக்கும் தேவ தூதரிடமிருந்து எவ்வாறு காப்பாற்றியது என்று அவர் அவர்களிடம் கூறினார். இது மிகப்பெரிய பஸ்கா பண்டிகை.